தசு வேணும்னே இடிச்சு தள்ளிட்டு தெரியாமையா பண்ணிட்ட, இரு நானும் வரேன். இப்ப எப்படி இடிச்சு தள்ளுறேன்னு பாரு. பாத்தியா? ஒழுங்கா ஓடிரு. இப்ப பாரு நான் எப்படி உதைக்க போறேன்னு. என்ன நீங்க 2 பேருமேட்டுமே விளையாண்டுட்டு இருக்கீங்க. என்னுடைய பால் எடுத்து இப்ப பாரு. நான் வந்துட்டேன். ஈஸியான்னு ஓரம் போடா. காமெடி பீஸ். நீனா விளையாட வந்துட்ட ஃபுட்பால். ஃபர்ஸ்ட்டு ஃபுட்பால் உனக்கு எப்படி விளையாடணும்னு தெரியுமா? ஏய் எனக்கா விளையாட தெரியாது. இப்ப பாரு நான் எப்படி வந்து விளையாடுறேன்னு பாரு. என் கூட நீ போட்டி போடுறா. காமெடி பீஸ். உனக்கே ஒண்ணும் தெரியாது. நீ வந்து எனக்கே வந்து நீ அட்வைஸ் பண்ண வந்துட்டியா பப்ளு? ஃபுட்பாலு காமெடி. இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாண்டுட்டு கிடக்குதுங்க பாரு இது மூணும். ச்சே. ஏதாவது நம்ம வீரத்துக்கு ஏத்த மாதிரி நல்ல விளையாட்டா இருக்க வேணாமா? பண்டி உனக்கு ஃபுட்பாலே விளையாட தெரியாதுன்னு எனக்கு தெரியும். ஓவரா வாய் பேசிட்டு இருக்காத சரியா? நேத்துக்கு தானே பிடி சார்ட்ட வந்து ஸ்கூல்ல திட்டு வாங்கிட்டு இருந்த ஒழுங்கா விளையாடலன்ட்டு. அதுக்கு தான் இப்படி ரிப்போர்ட் மழுப்பிட்டு இருக்கியா? போடா. ஹே பொம்மி நானும் வரப்பா ஃபுட்பால். நீ மட்டும் ஜாலியா விளையாடுறீங்க. என்னையே கூப்பிட்டுருக்கலாம்ல. ஏன்பா? மித்து நாங்க ஆல்ரெடி டீம் பிரிச்சு விளையாண்டுட்டு இருக்கோம். நீ என்ன நடுவில் வந்து ஆட்டத்தை கலைச்சி விட பாக்குற? போ நீ ஒண்ணு விளையாட்டுக்கு இப்ப வேணாம். அப்புறமா வேணா வா. நாங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த சைடு ஓரமா உட்காரு. பப்ளு நீ ஓவரா தான் பண்ற. ச்சே நான் வீட்டுக்கே போறேன். இப்ப பாரு நான் உதைக்கிற உதையில பால் எங்கேயோ போக போகுது. ஐயோ அம்மா, யாருப்பா இந்த வேலையை பார்த்தது? அட பாவி பசங்களா, என்னதான் பண்றீங்க? உங்களுக்கு கண்ணு முன்னு தெரியுதா இல்லையா? ரோட்ல ஆள் வராங்களே போறாங்களேலாம் இல்ல, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. 4 நாள் லீவ் விட்டா போதும். ஒழுங்கு மறியலே போய் அங்க ஓரமா கிரவுண்ட் இருக்கு, அங்க போய் விளையாடுங்க. திரும்பி வரும்போது இங்க பார்த்த நானே அவ்வளவுதான், எல்லாருடைய பேரண்ட்ஸ்டையும் நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இப்படிதான் ரோட்ல போறவங்கள அடிப்பீங்களா? நான் அப்பவே சொன்னேன்ல கிரவுண்டுக்கு போலான்னு. தேவையில்லாம பாரு இங்கே விளையாண்டா அந்த ஆண்டி எப்படி திட்டிட்டு போறாங்க. உங்க வீடு பக்கத்து வீடு ஆண்டி வேறடா, உங்க அம்மா கிட்ட மாட்டி விட்டாங்க. அவ்வளவுதான், உங்க அம்மா விளையாடவே விட மாட்டாங்க. வாங்கப்பா கிரவுண்டு போலாம். ஏய் பப்ளு, என்னடா கிரவுண்டுன்னு சொல்லிட்டு சுடுகாடு பக்கத்துல கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இதான் நீங்க சொன்ன கிரவுண்டா? ஐயோ இப்படின்னா நான் வந்தே இருக்க மாட்டேனே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏ பொம்மி நீ என்ன சுடுகாட்டில் பாய போட்டா படுக்க போற? அது அங்க இருக்கு, நம்ம இங்க விளையாட போறோம். எல்லா பசங்களும் நம்ம ஊர்ல இருந்து இங்க தான் வந்து விளையாடுறாங்க, இந்த கிரவுண்ட்ல தான். உங்க எல்லாத்துக்கும் என்ன ஆயிடுச்சு? காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஒழுங்க மரியாதை பால் வரனா வா, இல்லைனா ஒழுங்கா வீட்டுக்கு ஓடிடு. பாரு நான் பாலை ஸ்டார்ட் பண்ண போறேனே, தூக்கி உதைக்க போறேன். யார் யார் வரீங்க? ஏன் இல்லை வேடிக்கை பார்த்துட்டே இருக்க? வாங்க. ஐயோ ஓடுது, பால் ஓடுது. புடி புடி புடி. அச்சச்சோ, இந்த ஜியானை பாருங்களேன், சுடுகாட்டுக்குள்ள பால் அடிச்சு விட்டுட்டான். இப்போ என்ன பண்றது? எப்படி எடுக்கிறது? எனக்குலாம் ரொம்ப பயமா இருக்கு. என்னலாம் போக சொல்லிடாதீங்கப்பா. ஏய் ஜியான், நீனே போய் எடுத்துட்டு வா, அப்பதான் உனக்கு தெரியும். தசு இதெல்லாம் ஒரு ஒர்க்கா? அசால்ட்டு சப்பா மேட்ரு சால்ட் வாட்ரு. இப்போ பாரு நான் எப்படி எடுத்துட்டு வரேன்னு. ஏ பப்ளு உள்ள வரியா? உள்ள என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல, சும்மா அப்படியே சுத்தி பார்த்துட்டு பால் எடுத்துட்டு வந்துடலாம்ப்பா. வா. ஏ ஜியான் இருடா, நான் வரேன். எனக்கு தான் உள்ள வர ஆர்வமா இருக்கு. வா போய் பார்த்துட்டு வரும். இங்க பாருடா, என்னென்னமோ இருக்கு, சூப்பரா இருக்கும் போல. இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லடா. என்னமோ பூவு, குங்குமம், கல்லு, இந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்க. இப்படிதான் இருக்குமா? என்ன காஞ்சி போன லெமன்லாம் கிடக்கு. ஐயய்ய, அவன் கொஞ்சம் பார்க்கவும் பயங்கரமா தான் இருக்கு. அதனால தான் சின்ன பிள்ளைங்களாம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க போல. ஏன் ஆமாடா பண்டி, எனக்கு ஒன்றும் இந்த இடம் பிடிக்கல. சரி போலாமா? என்ன இவனுங்க 2 பேரும் உள்ள போறானுங்க, ஆளே காணோம். பால் இங்க தான் கிடக்கு. ஹே பண்டி, என்னடா பால் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இங்க வந்து குத்த வச்சு உட்காந்துக்கிட்டீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள? சீக்கிரமா வெளிய வாங்க, போலாம்ப்பா. அது ஒன்றும் இல்லை தசு, ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தோம் விளையாட. இங்கே ஒன்றும் கிடைக்காது போல. அதான் போர் அடிக்குதுன்னு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு வரலான்னு பார்த்தேன். இங்கே ஒயிட் கலரில் ஒரே ஒரு குட்டி மூட்டை தான் இருக்குது. அதை தான் பிரித்து பார்க்கலான்னு பார்க்குறேன் நான். அச்சச்சோ, ஏ பண்டி, கண்டதெல்லாம் எடுக்காதடா. இதெல்லாம் எடுக்கக்கூடாது. சுடுகாட்டுல இருக்கிற எந்த பொருளுமே சொல்லிட்டாமா. ஏ பண்டி, எனக்கு ஒரு டவுட்டுப்பா. எல்லா சமாதி மேலேயும் பூ கிடக்கு, இந்த சமாதியில் மட்டும் பூவே இல்லை. சே பாவம், நான் போயிட்டு பூ பறிச்சுட்டு வந்து இதில் போட போகிறேனே. என்னது, பூ பறிச்சுட்டு வந்து இங்க போட போறியா? அச்சச்சோ, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நானா வீட்டுக்கு கிளம்புறப்பா. நீங்க என்னென்னமோ பண்றீங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு. அப்பா நானா போறேன். இவன் என்னடா அதை பறிக்கணுங்கிறான், இவன் என்னடா பூ பறிச்சு போடணுங்கிறான். நீங்க ஏதோ பண்ணுங்கப்பா, நான் போறேன். 2 கலர் பூ தான் கிடைச்சிது. எல்லோ உண்டு, ரெட்டுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒன்று, சரி போட்டு விடுவோம். ஒன்றுமே இல்லாததுக்கு இந்த கலராச்சும் கிடைச்சிருக்கு. என்ன இவ்வளோ காத்தடிக்குது? ரொம்ப பயங்கரமாக காத்தடிக்குது. முடியலையே, ஒரு மாதிரியா இருக்கு. யார் என் மேல பூ மழையை தூவுறது? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாளா காஞ்சி போய் கிடந்தது என் சமாதியில பூ இல்லாம. ஏ பப்ளு, உன் பக்கத்துல கொடூரமா யாரோ சிரிக்கிற மாதிரி எனக்கு தோணுதுடா. ஏன்டா இப்பெல்லாம் பண்ற? தேவையில்லாத வேலை பண்ற. ஒழுங்கு மரியாதை இந்தாட வந்துரு சொல்லிட்டேன். பேசாம தாசு போனப்பே நானும் போயிருக்கேன்.
சரி, நம்ம வேலையை பார்க்க வேண்டியதான். இந்த ஒயிட் கலர் மூட்டையில என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். என்னது இது பேய் சிம்பிள்லாம் போட்டு என்னமோ வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த கல்லு வேற டிஸ்டர்பா இருக்கு. தூக்கி கடாச வேண்டியதா. ஏய் கல்லு, போ அந்த சைடு. இந்த கல்லை எடுத்து பொம்மை மேலே போட்டுற வேண்டியதா. ஏய் பொம்மை நகருப்பா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த மூட்டையை வேணா தூக்கவே முடியல. பார்க்க தான் குட்டியா இருக்கு, தூக்கவே முடியல. என்னால முடியல, என் பொருளை யாரோ தொடுறாங்க. என்னால முடியல, என் பொருளை யாரோ தொடுறாங்க. ம், ம், என் பொருளை விட்டுருங்க, எடுக்காதீங்க, என் பொருளை விட்டுருங்க. ஆனந்தம் ஆனந்தம். ஏன் ஆமா பொம்மி, இந்த பக்கம் என்னமோ யாரோ சிரிக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு அழுவுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குதுப்பா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்பதான் எனக்கும் புரியுது. சரி, அதெல்லாம் சரி. எதுக்கு உன்னோட கையை வந்து இப்படி எலுமிச்சை பழத்துல விட்டுட்டு இருக்க? இங்கெல்லாம் வந்து தொடக்கூடாதுன்னு சொன்னா உனக்கு புரியாதா? எடா ஃபர்ஸ்ட். என்ன சொல்றேன், நான் பூ தானே போட்டுருந்தேன். நான் எங்க என்னுடைய கையை எலுமிச்சை பழத்துல விட்டுருக்கேன்? ஐயோ ஆமா, எப்படி ஆயிடுச்சு? என் கை எப்படி இதுல போச்சு? எடுக்க முடியல. அம்மா வலிக்குது. எடுக்க முடியலையே. நம்ம இதை ஓப்பன் பண்ண வேண்டியதான். இது என்னது? எனக்கு ஏதாவது உள்ள கிடைச்சா நல்லா இருக்கும். புதையல் மாதிரி ஏதாவது கிடைச்சா ரொம்ப ஜாலியா இருக்குமே. சரி, ஓப்பன் பண்ணி தான் பார்ப்போம். முடியல, என்னால முடியல, என்னால முடியல, என்னை விட்டுருங்க. அதை ஓப்பன் பண்ணாதீங்க, அதை ஓப்பன் பண்ணாத. ஐயோ ஐயோ, அது என்னுடைய பொருள், யாரும் தொடாதீங்க. எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. எனக்கு உடம்பெல்லாம் எரியுது. ஐயோ வச்சிருங்க, என்னுடைய பொருளை வச்சிருங்க ப்ளீஸ், வச்சிருங்க. வண்ணப்பேய், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறேன். ஐயோ, என் மூஞ்சிக்கிட்ட யாரோ வந்து பயன்படுத்துறாங்க இந்த பக்கம். என் பண்டி இருடா, நான் உன் கூட வந்துடுறான். யாரு என்னுடைய அழுகைக்கு எதிரா ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறாங்க? இந்த வண்ண பேய் தானா? வண்ண பேய், உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நான் ரொம்ப கஷ்டத்துல இருந்து அழுவிட்டு இருக்க, நீ நல்லா சிரிச்சிட்டு இருக்கியா? இப்ப பாரு, உன்னை நான் என்ன பண்ண போறேன்னு பாரு. சிரிப்பியா? சிரிப்பி. மொட்டை கருப்பி, நீ அழுவறதுக்காக நானும் அழுவ முடியுமா? எனக்கே ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய சமாதியில இப்பதான் பூவை தூவி விட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, நான் சிரிச்சேன். இப்ப கூட சிரிப்பேன். போடி மொட்டை கருப்பி, அந்தாண்ட போடி மொட்டை. வண்ணப்பே, என்னைய அடிச்சுட்டியா நீ? இப்ப பாரு, நான் அந்த இடத்துல இருந்து இறங்கி வந்து உன்னை எப்படி அடிக்க போறேன்னு மட்டும் பாரு. என்னுடைய கஷ்டத்துல நீ பங்கெடுக்கலல்ல, இப்ப பாரு, என்கிட்ட நீ செம்மையா அடி வாங்கி சாக போற. வண்ணப்பே, திரும்பியும் பாரு. இந்த சமாதியில இருந்தது மொட்டை கருப்பியும் வண்ண பேயுமா? அது தெரியாம நம்ம அவங்கள ஏப்டு விட்டுட்டோம். இப்போ என்ன பண்றது தெரியல. நம்மளால தான் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கறாங்க. பண்டி, முக்கியமா ஒன்னால தான். பேய்க்கும் சண்டை, அத ஊரே வேடிக்கை பாக்குது. பொம்மி நல்லா தானே இருக்கு, கம்முன்னு உட்காந்து வேடிக்கையை பாரு. ஓவரா பேசிட்டு இருக்காது சரியா? மொட்டை கருப்பி, நான் சிரிச்சா உனக்கு என்ன? எனக்கு சந்தோஷமா இருக்கு, நான் சிரிக்கிறேன். ஒழுங்கா ஓடிடு. தலைகீழாகத்தான் நடப்பே. நீங்க பாத்தியா மொட்டை கருப்பி? எனக்கு நல்லது செஞ்ச தம்பி யாரு? எங்க இருக்க தம்பி? நீனா தம்பி? ஐயோ, நான் இல்ல, எனக்கு பக்கத்துல உட்கார்ந்துருக்கான்ல அந்த தம்பி தான். நீ அங்க போ, வண்ணப்பேய் போ. நீதானா? ரொம்ப நாளா என் சமாதியில பூ இல்லாம இருந்துச்சு. நல்ல வேலை, நீ பூவை பறிச்சுட்டு வந்து போட்டுட்ட. உனக்கு ஏதாவது வேணுமா? எனக்கு பயமா இருக்கு, பேய் என்கிட்ட பேசுது. எனக்கு தலை சுத்துது, எனக்கு மயக்கம் வருது, என் உடம்பெல்லாம் எரியுது. யாரு என்னுடைய மூட்டையை அவித்து விட்டது? தம்பி, நீனா சொல்லு. பாப்பா, நீனா? நீ என் மூட்டையை எடுத்து அவுத்தியா? எதுக்கு எடுத்தீங்க? வேற யாரு? நீதானா என் மூட்டையை அவுத்து அதை தைரியமா கையிலே வச்சிருக்கியா? இப்ப உன்னை என்ன செய்ய போறேன்னு மட்டும் பாரு. ஒழுங்க மருதி கொடுத்துரு. ஐயோ, பேய்கிட்ட மாட்டிக்கிட்டேன். இந்த மொட்டை கருப்பி வேற இப்படி பண்ணுது. நான் ஓடிடுறேன் சாமி. என்னால ஓட முடியல. ஐயோ, நான் இங்க வந்து விழுந்துட்டேன். எப்படி இங்க வந்தேன் நானு? திரும்ப எந்திரிச்சு ஓடி பார்க்கும். அம்மா, இவ்வளோ நேரம் ஓடி வந்து எங்கேயாவது வந்திருப்போம் நம்ம வீட்டுக்கே. என்னது, நான் இன்னும் எங்கேயுமே போகல, இந்த சுடுகாட்டிலே இருக்கேன். ஐயோ, இங்கேருந்து போக முடியாது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நல்ல வசமா வந்து மாட்டிக்கிட்டோம்.
இந்த பசங்க எல்லாரும் எங்க கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல மறக்காம பாருங்க. இந்த சேனலையும் போகும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க.